சந்தியா பாரு, இதான் எங்களோட வீடு. பிடிச்சிருக்கா சந்தியா? அண்ணே அண்ணே வா பிரியா. என்ன வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா? அப்பா அம்மாலாம் இல்லை? அண்ணே இது யாருண்ணே? அங்கே கோவிலில் நீ வரலாம் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். என்னண்ணே இது? அம்மா அம்மா அப்பா இங்க வாங்கம்மா, அண்ணன் வந்திருக்குது, இங்க வாமா. வந்திருக்கிற நீ நீ அங்க கோவிலுக்கு வருவ சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீ என்னடா இப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்னடா என்னடா பண்ற நீ? அந்த பொண்ணோட வாழ்க்கை, இந்த பொண்ணோட வாழ்க்கை, யாருடா அந்த பொண்ணு? டேய் அம்மா கேக்குறாங்களா, என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? யாரை கேட்டு நீ வீட்டுக்குள்ளார வந்த? இந்த கலைவாணி பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விளாடுறிய நீ? இங்க பாரு, என்ன பதில் சொல்ற? அப்பா, கலைவாணியோட வாழ்க்கைய நான் வீணாக்கல, நான் வீணாக்கிட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க. இந்த பொண்ணு பேர் சந்தியா, இந்த பொண்ணை நான் காதலிச்சேன், அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். பெண்ணான்றீங்க? டேய் வாய மூறா, உறஞ்சேன்னு வச்சுக்க. என்னடா என்ன எதிர்த்து பேசுற நீ? இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லாம இன்னொரு பொண்ணை வேற ஈத்துன்னு வந்திருக்க. யார் இந்த பொண்ணு கேட்டா பதில் சொல்ல என்னன்ற என்ன கேள்வி கேட்கிறீ நீ? டேய் இங்க பாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சுன்னா எல்லா பொண்ணோட வாழ்க்கையில வீணாக்குறிய நீ. இந்த பொண்ணுக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு என்னன்னு பதில் சொல்லாம இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி யாரை கேட்டு நீ கல்யாணம் பண்ண? உன்னை எதிர்பார்த்து அங்க மண்டபத்துல யாரால உட்கார்ந்து இருக்கிறோம், நீ எங்க வராம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வரிய நீ? பாட்டி அவங்கதான் பேசுறாங்க, நீங்களும் பேசாதீங்க பாட்டி. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அது தெரியாம கலைவாணி சொல்றதை வச்சு மட்டும் யாரும் பேசாதீங்க. எனக்கு தெரியாதா நான் என்ன பண்ண ஏது பண்ணனே? என்ன ஆளுக்கால கேள்வி கேட்டுனே இருக்கீங்க நீங்க? இதுல என்ன தப்புன்றீங்க? நீங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நான் காதலிச்ச பொண்ணு சந்தியா கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன், அதனால போய் கல்யாணம் பண்ணேன். இதுல என்ன தப்புன்றீங்க? டேய் இங்க பாரு, நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது. எனக்கு அந்த கலைவாணி பொண்ணு பிடிக்காதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ஒரு பொண்ணு போய் சொல்ல மாட்டா, புரியுதா? அவளுக்கு என்ன தலையெழுத்து? அவளுக்கு உன் மேல பழி பொண்ணுன்னு அவளுக்கு தெரியாது. அவன சின்ன குழந்தையாவ பழி போறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல சொல்லுவாங்களா யாராவது? கொஞ்சம் யோசிச்சு பேசுறா பாட்டி. அதே தான் நானும் சொல்றேன். நானும் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண ஏது பண்ணான்னு, புரியுதா? அப்ப நான் இல்லைன்னு சொல்றதை மட்டும் நம்ப மாட்டேங்க, கலைவாணி சொல்றதை மட்டும் தான் நம்புறீங்க. டேய் சக்தி, கோவப்பட்டு ஒட்டுமே ஆக போறது கிடையாதுடா. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா, அதுக்கு காரணம் நீன்னு சொல்றா. அதுக்கு ஒரு முடிவு சொல்லாம எந்த பதிலும் தீர்வு இல்லாம நீ ஏன்டா இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த? இது தப்பா தெரியலடா உனக்கு? இவ்வளவு நாள் நீ சும்மா இருந்த, வீட்டுக்கு அந்த உதவி பண்ணல, சரி அமைதியா உன் வேலை விட்டு நீ இருக்கிறான்னு பார்த்தா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் இறங்கி இப்படி குடும்பத்தையே கஷ்டப்படுத்துறியடா. அம்மா உங்களுக்கே தெரியலம்மா என்னை பற்றி உங்களுக்கு. நான் இந்த வேலை வெட்டிக்கு போடலாம்னு எந்த தப்பான காரியம் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியலம்மா. அப்போ நீங்களே அப்படி பேசலாமா? சொல்லுங்க பார்க்கும். அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன், அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி என்ன அந்த பொண்ணு கலைவாணி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க. அதுவும் என்ன பதில், எந்த தீர்வு எதுவுமே கிடைக்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் காதலிச்ச பொண்ணை கைவிட முடியுமா? தப்பு பண்ணாத அந்த அந்த இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க சொல்கிறீங்க. இது எப்படிமா பண்ண முடியும்? என்னடா நீ இப்படி சொல்ற? நீ காரணம் சொல்ற, அவ நீதான் காரணம் சொல்றா. எனக்கு தலையே வெடிக்குதுடா. இல்லடா வேற ஏதாவது விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்தை பத்தி இப்படி பேசுறமா? ஐயோ கடவுளே கடவுளே. மாடி சந்தியா, தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ இதுக்கு என்னம்மா பதில் சொல்ற? அவன் காரணம் இல்லைன்னு சொல்றாமா. இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதுக்கு என்ன முடிவு சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா கலைவாணி.
அத்தை திரும்ப என்கிட்ட அந்த கேள்வியை கொண்டு வரீங்கல்ல, இப்படி நீங்க கேட்கும் போது இதை கத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. ஐயோ, இதுக்கு என் உயிரையே நான் மாச்சிருக்கலாம் போலையே. என்னத்த, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு தெரியாதா? சொல்லுங்க அத்தை, எனக்கு தெரியாதா நான் எங்க போனேன் எங்க வந்தேன்? எப்படி அத்தை நீங்களும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமலையா இருக்குது? ஐயோ, என்னைய வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நிலைமையா, சோதனையா? அட என்ன என்ன கலைவாணி, அந்த பழியை திரும்ப திரும்ப என் மேலே போடுற. ஐயோ, எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? அப்பா நான் போய் சொல்றேனா கலைவாணி? இப்போ நான் என் உயிரை மாச்சிக்கணுமா? நான் யார் மேலே சத்தியம் கேட்டாலும் பண்ணுவேன். சத்தியமா கடவுள் மேலே சத்தியமா சொல்கிறேன், அந்த தப்பை நான் பண்ணலை கலைவாணி. நான் பண்ணலை. இதுக்கு மேலே நீ என் மேலே பழி போடக்கூடாது கலைவாணி. நல்லா பேசுறீங்க மாமா, நல்லா பேசுறீங்க. ராதா நம்பி மோசம் போயிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட தப்பு தான். எங்க வீட்லயும் நான் மாட்டி இருந்திருக்கலாம். இங்க வந்த பாருங்க, அது என்னோட தப்பு தான். சடங்குக்கு வந்த பாருங்க, என் தப்பு தான், முழுக்க என் தப்பு தான். ஆனா தப்பு பண்ணி என்னோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்குது மாமா, நல்லா இருக்குது. ஆனா இதுக்கான பாவலாம் உங்களை சும்மா விடாது மாமா. ஏத்த உங்களால் நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்த நானு. அப்படி இருக்கும் போது மாமா உங்ககிட்ட நான் காரணம் எல்லாம் சொன்னோன்னே அப்ப நீங்க என் பக்கம் திரும்பி என்ன பதில் சொல்றேன்னு கேக்குறீங்கல்ல? நல்லா இருக்குது அத்தை, நல்லா இருக்குது. சரி, அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், என்னோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ கல்வாணி, அப்படி இல்லம்மா. அவனும் காரணம் எல்லாம் சொல்றான், நீ அவனை காரணம் சொல்ற. யார் சொல்றது உண்மை எது பொய் ஒண்ணுமே தெரியாததாம்மா உன்கிட்ட கேட்டேன் நானு. தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல? அப்ப நான் சொல்றது நீங்க பொய்யா தான் நினைக்கிறீங்க. இருக்கட்டும், என் வாழ்க்கைக்கு, என் வயிற்றுல வளர குழந்தைக்கு பதில் சொல்லாம நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என் உயிரை நான் மாற்றிக்க மாட்டேன். நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என் வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையை வீணாக்குனால அதுக்கு ஒரு முடிவு தெரியாம பதில் தெரியாம இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என் உயிரையும் மாச்சிக்க மாட்டேன். எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அடியே சந்தியா, உனக்கு என்னடி நான் குறை வச்சேன்? நீ படிக்கணும்னு நினைச்ச, படிக்க வச்ச. உனக்கு என்ன வேணும்னு கேட்கறியா, வாங்கி கொடுத்த. உன்ன வேலை கூட அந்த அளவுக்கு நான் வாங்கினது கிடையாது. இந்த திவ்யா கலா மீதி யாரையாவது வேலை வாங்க, ஒன்று ஏதாவது வேலை செய்ய சொல்லியிருக்கேன் நானு. என்ன மற்றவங்களாம் திட்டுவாங்க, சந்தியா மட்டும் ஏன் வேலை வாங்க மாட்டேன்ட்டு. நான் உன் மேலே இருந்த பாசத்தில் உன்னை எந்த வேலையும் வாங்கலை. உன்னை அப்படி கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு நேடி இப்படி ஓடி போயிட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? எந்த மாதிரியான வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்திருக்கன்னே தெரியலையே. எங்க போய் எப்படி கஷ்டப்பட போறியோ? சாரிடி, நீ விருப்பம் இல்லைன்னு சொன்ன. நான் அதை மீறி நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணேன். நீ படிச்சவ தானே, முடியாதுன்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு நிறுத்திருக்க கூடாது. என்கிட்ட சொல்லிருக்க கூடாது நீ காதலிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் சொல்லி நாங்கள் விசாரிச்சு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கலாம். நீ சொல்லாமலே இப்படி போயிட்டியம்மா. ஐயோ, நீ போனதுனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? ஊர் ஃபுல்லா இதை பத்தி பேசுவாங்களேடி. மதினி என்ன இதெல்லாம்? நகை எதுவுமே இல்லை,
வெறும் காலி பொட்டியா இருக்குது. என்ன மதனி, ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்கிற? வா, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிற. வா மதனி, வா சாப்பிடலாம் வா. சரசு, இப்ப சாப்பிடுற நிலைமையில இருக்கிற நானு. இவ எங்க போனாலும் எப்படி இருக்கிறாளோ? கல்யாணம் பண்ணிட்டாளா கல்யாணம் பண்ணலையா? நீ என்ன நடந்ததுன்னு நினைச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது சரசு. எனக்கு அந்த நினைப்பாவே இருக்குது. இவ போனவ என்ன பண்ணிருக்கிறா பாத்தியா? இவளுக்காக சேர்த்து வச்சிருந்தால கல்யாணத்துக்கு 30 பவுன் நகை. இந்த 30 பவுன் நகையும் காசு ஒரு லட்சம் வச்சிருந்த சரசு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிருக்கிறா. ஐயோ, என்ன மதனி சொல்ற? 30 பவுன் நகை எடுத்துன்னு போயிட்டாளா? காசு 1 லட்சம் எடுத்துன்னு போயிட்டாளா? அவளுக்கு எப்படி தெரியும் நீங்க நகை வச்சிருக்கனே? போறவ எப்படி இதெல்லாம் எடுத்துட்டு போனா? ஐயோ சரசு, நான் ஒரு நாள் சொன்ன சரசு அவகிட்ட, இங்க பாருடி, உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற 30 பவுன் நகை உன்னை சிறப்புமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நாள் பேசுற சரசு. அதனால வந்து பீரோல இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறா. பாரு என்னென்ன காரியம் பண்ணிருக்கிறா பாரு சரசு. இதை ஏன் அப்படி மாறிட்டாலே தெரியல. அப்படி என்ன பொல்லாத காதல் காதல். என் பொண்ணு இப்படி பண்ணுவானா எதிர்பார்க்கல சரசு, எதிர்பார்க்கல. எல்லாரையும் போல நல்லபடியா தானே வளர்த்த. சரி வீடு மாதிரி அவளுக்காக தானே சேர்த்து வச்சிருந்த. சரி எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருக்கட்டும் விடு. எல்லாம் வாழ்ந்தா சரிதான். எதுவும் இல்லாம போயிட்டு கஷ்டப்படாம ஏதோ அவளுக்குன்னு சேர்த்து வச்சு நாக்கி தானே எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. போயிட்டு நல்லபடியா வாழட்ட மாதிரி விடு. ஐயோ, நகை போயிடுச்சுன்றது என்னோட வார்த்தை இல்ல சரசு. இது அவ எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வச்சிருக்கிறாளா? என்ன பண்ண போறா, ஏது பண்ண போறா? இவ போய் நம்பி போனாலே அவன் எப்படி வட்டவன் தெரியல, அந்த குடும்பம் எப்படின்னு தெரியலையே. இந்த நகையும் பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டானா? என்ன சரசு பண்ண முடியும்? மதி, அவ தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் போயிருப்பா. அவ என்ன படிச்சவ தானே, தெரியும். நல்லவனா கெட்டவனா அந்த குடும்பம் எப்படி தெரிஞ்சுதான் போயிருப்பா மதனி. தெரியாமலாம் போயிருக்க மாட்டா. என்ன நீங்க நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணவே அது எப்படி நிறுத்துதுன்னு தெரியாம ஏதோ போயிட்டா. மற்றபடி அவ போய் நல்லபடியா வாழ்வா மதனி. ஐயோ சரசு, இந்த காலத்துல எல்லாரையும் நம்ப முடியாது சரசு. என்ன ஆனாலும் தெரியலையே. இவன் நகையெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கானா? அவன் எடுத்துன்னு வர சொல்லி இருப்பானோ இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குது சரசு, பயமா இருக்குது. இவன் இந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நல்லபடியா வாழ்ந்தா பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஏமாந்து கஷ்டப்பட்டாலாம் அப்ப என்ன சரசு பண்ண முடியும்? உதவி எங்க இருக்கிறா ஏது இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமே. மதனி, அப்ப கடவுளை நம்புவோம். நல்லபடியா தான் இருப்பா, நல்லபடியா வாழ்வா. நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தகவல் வரும் மதனி, வரும். அதை பத்தி நீ கவலைப்படாத. போயிட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். எது வேற நம்ம கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் மதனி. சரி நீ போ சரசு, நான் வரேன். ஆனா இந்த குடும்பத்துல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, புதுசா நடக்குது சரசு. ஒரு நாள் போயிட்டு ஜோசியும் பார்க்கணும் சரசு, குடும்பத்துக்கு இல்லையா அந்த மாதிரி நடக்குதுன்னு. பார்க்கலாம் மதனி, பார்க்கலாம். கண்டிப்பா போயிட்டு பார்ப்போம். சரி நீ வா மதனி, சாப்பிடலாம் வா. ஏண்டா ரங்கானாதா, நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குமா? ஏதாவது போனுக்கேன்னு போட்டானா சூரியா? என்ன இன்னும் ஆளே காணா? அப்பா எதுவும் ஃபோன் போடல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னன்னு தெரியல, அதான் இன்னும் ஆளை காணா. ஒரு ஆளை சூர்யாவும் பூமாரியும் அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா வரலான்னு வராங்களா என்னன்னு தெரியலையே. ஆடா வந்துட்டானே சூர்யா, வாடா. சூர்யா வாடா. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? பூமாரி வெளியே நிக்கிறாளா? நல்லபடியா நான் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சுதா? என்னம்மா லேட்டு? சரி கொஞ்சம் சாவாசமா பேசிட்டு வந்திருப்பீங்க.
சரி வா வா. அப்பா நிச்சயதார்த்தம் நடக்கலப்பா, நின்று போச்சு. டேய் சூர்யா, என்னடா சொல்ற? நிச்சயதார்த்தம் நடக்கலையா? ஏன், என்ன பிரச்சனையா? ஆமாப்பா, எல்லாரும் அங்கே மண்டபத்தில் போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துன்னு இருந்தாங்க. இந்த சந்தியா திடீர்னு பார்த்தா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்னான்னு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஐயோ, என்னடா சூர்யா சொல்ற நீ? ஏண்டா அந்த பொண்ணு நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தது. ஏன் லவ் பண்ணுற விஷயம் வீட்டில் தெரியாத யாருக்கும்? விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்படியே அந்த பொண்ணு ஓடி போகும். அடக்கடவுளே. அப்பா, இந்த சந்தியா யாருக்கிட்டையுமே சொல்லலை போல, பூமாரிக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறா. மாதிரி வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு. மற்றபடி அவன் என்ன ஊர் பேர் எதுவும் சொல்லலை. மாதிரி லவ் பண்ணுற விஷயத்த மட்டும் முன்னாடியே சொல்லியிருக்கு போல் அந்த பொண்ணு. ஆனால் பூமாரி வந்து அதை யாருக்கிட்டையும் பெருசாக சொல்லலை. சரி நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணுறான்னா அது எதுவும் சும்மா சொல்லியிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கடைசியாக தெரியுது உண்மையாலுமே லவ் பண்ணியிருக்கு போல். இங்கே எல்லாரும் நிச்சயதார்த்த கிளம்பி மண்டபத்தில் வந்தாச்சு. இந்த பொண்ணு மட்டும் வரல. அவங்க அண்ணன் கதிரேசருக்கா அவர் கூட இட்டுன்னு வர சொல்லிட்டு விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டிலலாம் கோவப்பட்டு வந்தவங்கெல்லாம் ஒரே இதாக போயிடுச்சுப்பா. அப்புறம் எல்லாம் கிளம்பி வந்தோம். சரி நான் மட்டும் வந்துட்டேன். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது எதா இருக்குதோ, பூமாரியை மட்டும் அங்கே இருக்குது சொல்லிட்டு நாளைக்கு கூட பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன்ப்பா. ஐயோ, ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு? படிச்சிருக்கு மாதிரியா ஓடி போகிறது? வீட்டில் சொல்லியிருந்தா என்ன எதுவும் பேசியிருக்கு போகிறாங்க, சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கே. என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் இருக்குதுங்க. வீட்டில் அப்பா அம்மாலாம் எதுவும் மதிக்காமல் இந்த மாதிரி ஓடி போய் குடும்பத்தை எல்லாம் அசிங்கமாக அவமானமாக வருமே. சரிடா சூர்யா, சரி உள்ளே போனி. அப்பா, என்னப்பா இது? என் பொண்ணு சந்தியா ஓடி போயிட்டாளாம். ஐயோ, அலமேலு குடும்பத்துக்கே எல்லாம் அசிங்கமாக போயிருக்குமே. இந்த மாதிரி இந்த பொண்ணு மானத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாளே. என்கிட்ட நல்லபடியாக தானே பேசிச்சு. ஐயோ, நான் சூர்யா முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன்ப்பா. உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குதுப்பா. நான் இல்லைனாலும் அலமேலு பிள்ளைங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டனே. எல்லாரும் ஊர்வலத்தில் இருங்க பெருமையாக பேசுனாங்கன்னு அலமேலு என்கிட்ட சொன்னாலே. இப்போ என்னன்னா இப்படி ஆகிப்போச்சு. இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சு எல்லாம் பேரும் புகழ் எல்லாம் போயிருக்குமே. ஐயோ, அலமேலு எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியலையே. ஐயோ, இந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. வேற என்ன எங்கே போச்சு, ஏதோ நான் ஏமாந்துருச்சா ஒன்றுமே தெரியலையேப்பா. ரங்கநாதா, நீ இங்க இருக்கிறத விட அங்க போயிட்டு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு போயிட்டு அங்க போயிட்டு வா ரங்கநாதா. எல்லாரும் மனசு உடஞ்சு போய் இருப்பாங்க. எப்படிப்பா நான் எப்படிப்பா அங்கே போக முடியும்? என்னப்பா நீங்க? சார், நான் என்ன காமாச்சிட்டு என்ன பதில் சொல்லிட்டு போக முடியும் சொல்லுங்க பார்க்கும். எப்படிப்பா நான் போக முடியும்? சார், ஓ எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா. எதுவுமே பண்ண முடியல. கண்ணால் இவ்வளோ நடக்குது போகுது, என்னால் அங்கே போய் உதவி பண்ண முடியல, பார்க்க முடியல. இதுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. இது இந்த உண்மையே எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ரங்கநாதா, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீ போயிட்டு அங்க பக்கபலமா இருக்கணும், புரியுதா? நீ போயிட்டு வா ரங்கநாதா, நான் பேசிக்கிறேன். இல்லைப்பா இல்லைப்பா, அது மட்டும் என்னால் முடியாதுப்பா. என்னால் அங்கே போக முடியாது. நான் அலமேலுக்கிட்ட போயிட்டு ஃபோனில் பேசுகிறேன் நான். இருங்கப்பா, நான் போய் பேசிட்டு வரேன் என்னான்னு.